எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலிகளை செலுத்தி என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். பைபிள்லேருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு பிரதிஷ்டப்படுத்துவதற்கு குறிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடையிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். பின்பு ஆரோனுடைய குமாரனையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடைகளிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து, முதல்ல ஆசாரியன் முறை யாருன்னா ஆரோன் குடும்பத்தார் மூலம்தான் வந்தது. அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியனும் மாக்கின அவர்களுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாய் இருப்பதாக. ஆமேன். அடுத்தது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபான அண்டையிலே சேர கடவோம். பலிகளெல்லாம் செலுத்திட்டு போயிட்டு ஆண்டவர் முன்னாடி அவங்களால நிற்க முடியாது. ஆனால் நம்ம இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நம்மளால் ஆண்டவர் முன்னாடி போயிட்டு நம்மளால் நிற்க முடியும். நம்மளை ஆசாரியனை கூட ஆக்கியிருக்கிறார். ஏற்பாட்டின் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஆடு புறா இந்த மாதிரி பலிகளை செலுத்தி அவங்க பாவத்தை போக்குவாங்க. ஆனால் அது பாவம் மூடப்படும், ஆனால் மன்னிக்கப்படாது. இயேசுவின் ரத்தம் தான் பாவத்தை மன்னிக்கும். புதிய ஏற்பாட்டில் நம்ம விசுவாசத்தின் மூலமாக தான் இயேசு என்றென்றைக்கும் பிதா வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் பாவம் நீக்கி நீதிமானாக மாற்றினது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று அர்த்தம். ஏற்பாட்டின் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் பலிகளை கொடுத்து அவங்க பாவத்தை போக்கணும் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஆனால் பாவம் அது மூடப்பட்டது. ஆனால் இயேசுவின் ரத்தம் தான் நம்ம பாவமும் மன்னிக்கப்பட்டது, நம்மளை நீதிமானாகவும் மாற்றிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டதுனால கர்த்தர் முன்னாடி நம்மளால் நிற்க முடியும். ஆமேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.